அன்புடன் எப்போதும் அவரையே, சாய்பாபாவையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார். வாழ்வு, சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை, பாபாவை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே. சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும். ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது. இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது. நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும். மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே. குருவே ஒரே கடவுள். சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூர்வோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும். அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம். நியாயம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள், கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பி இருப்பதைப் போன்றே இவ்வுலக வாழ்வெனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார்.